திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு திருவம்பாவையின் 10வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இல்லங்களிலிருந்து எழுந்து செல்லும் பெண்கள் சிவபெருமான் புகழை பாடுகிறார்கள். பின்னர் நீர்த்துறையை அடைகிறார்கள். அங்கு இவர்களுக்கு முன்னரே வந்திருக்கும் சிவனுடைய கோயில் பணிபுரியும் பெண்களைக் கண்டு அவர்களுடன் இணைந்து அவன் புகழை பாடுகிறார்கள். பெண்கள் எல்லோரும் பாவை நோன்புக்காக ஒருவரை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் இறைவன் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சிறு பெண்கள் தான், எவ்வளவு உயரிய சிந்தனைகள் அவர்களுக்கு இருக்கிறது தான் ஆச்சரியம். சின்ன பொண்ணு தானே, சின்ன பொண்கள் தானே நினைக்கின்றோம், சிறுமிகள் தானே. ஆனால் அவர்களுடைய சிவனை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம், சிவனுடைய பக்தியும் சிவனுடைய பெருமை அவர்கள் பேசுகிற பாங்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. மிக அற்புதமாக அவர்கள் பேச இருக்கிறார்கள், பாட இருக்கிறார்கள். பாதாள மேழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொறும் முடிவே பேதை ஒருபார் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலபா ஒரு தோழன் தொண்டருடன் ஓதில் குல தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏதவன் பேரார் உற்றாரார் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அந்த சந்தி பிரிக்காம பார்த்தோம்னா தடபுடன் இருக்கும். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதுஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேன் பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் போதில் குலத்து அரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவாய். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதியில் குலத்து அரண் தன் கோயில் பிடா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவாய். இதிலே கீழிருந்து எடுத்துக்கணும். கோதியில் குலத்து அரண் தன் கோயில் பிணா பிள்ளைகள். அந்த பெண்களை பார்த்தால் சொல்ல போறாய்வா. கோதியில் குலத்து அரண் தன் கோயில் பிணா பிள்ளைகள் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதுஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு கோதியில் குலத்து அரண் தன் கோயில் பிடா பிள்ளைகள் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேர் பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு. ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. யாரிடம் பேசுகிறார்கள்? கோதியில் குலத்து அரண் தன் கோயில் பிடா பிள்ளைகள். இதுல இருக்கிற நிறைய சொற்கள் நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல நம்ம பாதாளம் என்பது என்ன நம்ம விரிவா சொல்லுவோம். பூலோகத்துக்கு கீழே உள்ள சப்த பாதாளங்கள், அதல பாதாளத்துல இருக்குன்னு சொல்றோம். கீழ் உலகம் மற்றும் 14 உலகங்கள் இல்லையா, 14 உலகம் சொல்லுவோம். முதல்ல எங்க கேட்டிருக்கோம் அந்த 14 உலகத்தை? கண்ணன் மண்ணு தின்னான்னு வாயை தரேங்கிற அப்ப சொல்றோம், வாயில எல்லா உலகம் தெரிந்தது இல்லையா. அப்பதான் முதல்ல நம்ம அந்த உலகங்களை பத்தி எல்லாம் கேள்விப்படுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையில
இந்த ஒரு கதை கேட்கும் போதுதான். எப்படி சப்த பாதாளங்கள் எப்படின்னா, நம்மளுடைய பூமி வந்து, நமக்கு பூமிக்கு மேல 6 இருக்கு. நம்ம பூமி என்ன? பூலோகம். மேல புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், மகரலோகம், தபலோகம், சத்தியலோகம். சத்தியலோகத்துல தான் பிரம்மா, தபலோகத்துல ரிஷிகள், மகரலோகத்துல முனிவர்கள், ஜனலோகத்துல சனத்குமாரர்கள், நாரதர். சுவர்லோகம் தான் சொர்க்கம், இந்திரன், தேவர்கள் எல்லோரும். பூலோகத்தில் நட்சத்திரங்கள், அந்த கேலக்சின்னு சொல்றோம் இல்லையா, அது நம்மளுடைய பூலோகம், மனிதர்கள் இருப்பது. கீழே அதே போல இருக்கிறது. மேலே இதுல இருந்து போன கீழே 7 இருக்கு. அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள. பாதாளம் என்பதுதான் கடைசியா இருக்கு. அதுலதான் அரச நாகங்கள்லாம் அதுலதான் இருக்கும். மகாபலி இருக்கிறது சுதல. இப்படி ஒருவருக்கும் ஒரு இடத்துக்கும் யாரா இருக்கிறார்கள் என்றெல்லாம் கணக்கு இருக்கு. நமக்கு ரொம்ப விரிவா சொன்னா நம்முடைய நேரம் போயிடும். அது நம்ம கிட்ட போகல. மேலே பாதாளம், அது பாதாளம் தான் நம்ம சொன்னோம். பாதாளம் என்பது கீழே இருக்கு. அரச நாகங்கள்லாம் அதுல இருக்குமா, அங்கேதான் பாதாளம். அந்த பாதாள 7க்கும் கீழேன்னு சொல்ல போறா. இப்ப அவனோட பாதம் எங்க இருக்குன்னு. சொற்கழிவுன்னா சொல்லை கடந்தது, தாண்டியது, சொல்லுக்கு அடங்காதது, சொல் செல்லாத இடம். சொற்கழிவு. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனம் எல்லாம் இல்லையா, பாரத சொன்னார் இல்லையா, சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். சொல்லுக்கடங்காதது, அதுதான் சொற்கழிவு. போது ஆர், ஆர்னா நிறைந்தது, போது ஆர்னா மலர்கள் நிறைந்தது, புனைனா அழகானது, முடிவுனா முடிவுக்கு முடிவு. அதுதான் இதுல சொல்ல போறோம் நம்ம. பேதை என்றால் பெண். பெண் யார் இங்க? உமையவள் தான் அந்த பெண். வேத முதல், வேதம் சுட்டும் முதல்வனவன். இன்னொரு பொருள் வேத முதலாக என்று சொல்லிக்கலாம். அத விண்ணோர் தேவர்கள் தெரியும். மண்ணுனா நம்முடைய உலகத்தில் இருப்பவர்கள். ஓத, ஓதுதல் என்றால் துதித்தல், புகழ் பாடுதல் என்பது பொருள். உலவா என்றால் இயலாத, போற்ற இயலாத. ஓத உலவா என்றால் போற்ற இயலாத. தோழன் என்றும் சொல்லலாம். அதை பிரித்து எப்படி பொருள் சொல்றேன். தோழன் என்றால் நண்பன் தெரியும். தோழம் என்பது பேரன். அவ்வளோ 1, 2, 1000, 10,000 சொல்ற மாதிரி தோழம் என்பது ஓர் பேரன். கோதியில் நமக்கு முன்னாடியே தெரியும், குற்றம் இல்லாத என்பது நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், கோதியில் பார்த்திருக்கோம். அரண் என்பது சிவபெருமான். பிணா என்றால் பெண். பிணா என்றால் பெண். பரிசு தெரியும், தன்மை முன்னாடி பார்த்திருக்கோம். யாரு பிணா பெண்கள்? பிணா பிள்ளைகள் என்றால் பெண் பிள்ளைகளேன்னு அர்த்தம். பிணா பிள்ளைகளை தான் கூப்பிடுறாய். இவர்களுக்கு முன்னாலே வந்தாச்சவா. யார் இந்த பிணா பிள்ளைகள்? கோதியில் குலத்து அரண் தன் கோயில் பிணா பிள்ளைகள். அதாவது சிவபெருமானுடைய பக்தியிலே ஊறிய சில பெண்கள் இறைவன் பணிக்காவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இவர்கள் கோதியில் குலத்து, நல்ல நல்ல குற்றமே இல்லாத நல்ல பெரிய குடும்பத்து பெண்கள். இவர்கள் அரண் கோயில், சிவபெருமானுடைய கோயிலே அவருடைய கைங்கரியத்தை ஈடுபட்டு அங்கேயே இருப்பார்கள். நம்ம இதெல்லாம் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். நம்ம இன்னொரு நாளை பற்றி பேசுவோம். அந்த அந்த அங்கே பணி செய்து கொண்டு, கோயில் தொடர்பான பணிகள் செய்து கொண்டு இருக்கின்ற பெண்கள் பேரு பிணா பிள்ளைகள் என்று பேரு. பெண் பிள்ளைகள். அவர்களை அரண் தன் கோவில்ல அங்கேயே இருப்பவர்கள், அங்கே இருந்து தொண்டு செய்பவர்கள். அவர்கள் எல்லோருமே சிவபக்தியில மூழ்கி அவ்வாறு சில பேர் இவ்வாறு இங்க இருந்து விட்டு பிறகு திருமணம் செய்து கொண்டு போபவர்களும் உண்டு. ஆனால் இவர்கள் எல்லோரும் அதான் சொல்ற கோதியில் குலத்து இவர்கள் பிணா பிள்ளைகள். இவர்கள் எல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த பிணா பிள்ளைகளை பார்த்து இந்த பெண்கள் பேசுகிறார்கள். யாரை பற்றி பேசுகிறார்கள் சொன்னாதான் தெரியும் இல்லையா. சிவனுடைய கோயிலில் உள்ள அந்த குற்றமில்லாத குலத்தை சார்ந்த பெண் பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார்கள். இப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. பாதாளம் 7னும் கீழ் சொற்கழிவு பாதமலர். அவருடைய பாதம் முன்னாடி சொல்லியாச்சு. நம்ம அடிமுடி தேட முடியல. கீழே யார் போனா? திருமாலும் காணா சொன்னோம் இல்லையா. அந்த பாதம் எப்படி போச்சு? பாதாளம் 7னும் கீழ், பாதாளங்கள் 7க்கும் கீழே அங்கே இருக்கு சொற்கழிவு பாதமலர். சொற்கழிவு என்றால் என்ன? சொல்லுக்கு அடங்காத, சொற்களை கடந்த, சொல்லுக்கு அப்பாற்பட்ட, சொல்லிலே சொல்ல முடியாத அந்த பாதமலர். பாதாளம் 7னும் கீழ் சொற்கழிவு
பாதமலை. அவனுடைய பாதம் எங்க இருக்கு? பாதாளம் ஏழும் கீழே இருக்கு. சொற்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, சொல்லுக்குள்ள அடக்க முடியாது. சொற்கழிவு என்றால் சொற்களை எல்லாம் கடந்த அந்த பாதமலர். முடி எங்க இருக்கு? பாதமலர் சொல்ற முடி எங்க இருக்கு? போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. முடிவுக்கு முடிவு, முடிவுக்கு முடிவு. எது எது முடிவுன்னு சொல்றியோ அதுக்கு மேல முடிவா இருப்பார். போது ஆர் புனை. போது ஆர் புனைன்னா என்ன? போது நமக்கு தெரியும், மலர். ஆற நிறைந்த அழகிய அந்த திருமுடி. இங்கே நம்மகிட்ட இருக்கும்போது தள்ளப்பூ வச்சோம் திருமுடியில. அவர் விஸ்வரூபம் எடுத்துட்டார், மேல அந்த திருமுடியில பூ நம்ம வச்ச புஷ்பம் இருக்கு. இப்படி இருக்கு. போது ஆர் புனை முடியும் அந்த அந்த அழகான முடி இருக்கே, திருமுடி இருக்கே, அது அனைத்து பொருளுக்கும் முடிவானது. எல்லா பொருளும் முடிவே. எது முடிவுன்னு சொன்னா அது முடிவுக்கு முடிவு. எங்கேயுமே இவர் முடிவுக்கு அடங்கினவர் கிடையாது. முடிவுக்கு முடிவு. எப்படி கீழே இருக்கும் அதே போல மேல இருக்கு. அது என்ன? சொற்கழிவு. இது பொருள் முடிவு. எல்லா பொருள்களுக்கும் முடிவு. அங்கே சொல்ல சொன்னா இங்க பொருளை சொல்கிறார். எல்லா பொருளுக்கும் முடிவு, முடிவுக்கு முடிவு. பேதை. பேதை என்றால் என்ன? பொதுவா பெண். இங்கு பேதை என்பது யார்? இங்கு பேதை என்பது உமையவள். பேதை ஒரு பால், பெண்ணை மாதொரு பாகன், அர்த்தநாரி. இடப்பாக்கம் பெண்ணை கொண்டவன். யார் அவள்? உமையவள். அவள் உடலின் ஒரு பாகத்தை எடுக்கிறாள். அப்போ ஒத்தனா? திருமேனி ஒன்றா? இல்லையே, திருமேனி ஒன்று அல்ல. அவன் திருமேனி ரெண்டு. இப்ப அவனுடைய வாம பாகத்திலே ஒரு பெண் இருக்கிறாள். யார்? உமையவள் இருக்கிறாள். அவள் உடலில் ஒரு பாகத்தை இருக்கிறாள். ஆகவே அவன் திருமேனி ஒன்று மட்டும் உடையவன் அல்ல. இங்க மட்டும் இல்ல, எத்தனை மூர்த்தங்கள் அவனுக்கு. நமக்கு திரும்ப சிவமூர்த்தங்கள் 64 படிச்சிருக்கோம். நமக்கு என்னெல்லாம் தோணும்? சோமாஸ்கந்த மூர்த்தின்னு தெரியும் நமக்கு. நடுவிலே முருகன் அமர்ந்திருந்தாள். கஜ சம்ஹார மூர்த்தி தெரியும். திரிபுராந்தகன் தெரியும். எவ்வளவு தெரியும் நமக்கு இல்லையா? நிறைய நிறைய நடராஜர், நிறைய 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 நமக்கு அதை போல உருவங்கள் நமக்கு நிறைய தெரியும். இவனுக்கு திருமேனி ஒன்று மட்டும் இல்ல, அவனுக்கு நிறைய திருமேனிகள் உண்டு. என்ன வேடிக்கை என்ன, இவனுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டாமோ என்று வரை சொல்கின்றார். அவனுக்கு ஒரு நாமமும் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. ஆனா அவனுக்கு 1000 நாமம். சாஸ்திரநாமம் சொல்றோம், அஷ்டோத்திரம் சொல்றோம், ஒரு ஒரு ஊருக்கு ஒன்னொன்னு சொல்றோம். எவ்வளவு சொன்னாலும் அதற்கும் அடங்காமல் இருக்கிறவன். அந்த பெயர்களுக்குள்ள அவன் அடங்குபவன் அல்ல, அதற்கும் தாண்டி இருக்கிறவன். அப்பாலுக்கும் அப்பாலா இருக்கின்றவன் அவன். காலாதித்தன் மட்டுமல்ல, அவன் எல்லாவற்றுக்கும் அப்பால் இருக்கின்றவன். சொற்களுக்கு அப்பால் இருக்கின்றான், பொருள்களுக்கு முடிவாக இருக்கின்றான். எல்லாவற்றும் ஒரு மேனி அல்லவனுக்கு ஏராளமான மேனிகள். ஆனால் அவனுக்கு ஓர் உருவம் கிடையாது என்று சொல்லுகின்றோம் இல்லையா? ஓர் உருவம் இல்லை, ஒரு நாமம் இல்லை. ஒரு நாமம் இல்லாவிட்டா சாஸ்திர நாமம் சொல்றோம், அஷ்டத்தை சொல்றோம், எதுக்கும் அடங்கவில்லை. அதற்குள்ளே அவன் அடங்குபவன் அல்ல. வேத முதல் என்று அது பிரிச்சோம்னா, வேதம் சுட்டுகின்ற முதல்வன், வேதம் முதல்வனே என்று அவனை சுட்டுகின்றது என்று கொள்ளலாம். இல்ல வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் சேர்த்துக்கலாம். வேத முதலாக வானில் உள்ளவர்களும் தேவர்களும் மண்ணும் நம்முடைய மண்ணில் உள்ளவர்களும் துதித்து போற்றினாலும் துதித்தாலும் ஓத உலவா. ஓத உலவா என்றால் என்ன? போற்ற சொற்களால் அடக்க முடியாத. அங்க என்ன சொன்னார்? சொற்கழிவு சொன்னார் இல்லையா? இப்ப ஓத உலவா. ஓத உலவா என்றால் சொற்களால் அடக்க முடியாத, சொற்களால் துதிக்க முடியாத. துதித்து போற்றினாலும், அதாவது வேதம் முதல் விண்ணோரும் மண்ணோரும் எல்லோரும் துதித்து போற்றினாலும் துதித்து போற்ற சொற்களால் அடக்க முடியாதவனவன். அங்கு சொற்கழிவு, அப்புறம் பொருள். இங்க என்ன சொல்றார்? சொற்களால் அடக்க முடியாதவன், ஓத உலவாதவன், அதிலே அடக்க முடியாதவனை. வேத முதல் என்று பிரித்தால் வேதம் சுற்றின முதல்னு அர்த்தம். ஆனா அப்படி சொல்லாம வேத முதலில் இனி சேர்த்தம் என்றால் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் என்றால் வேதம் முதல் வானோர்களும் மண்ணோர்களும் என்று அப்படி கொள்ளலாம். வேத முதல் என்று தனியா சொல்லிவிட்டு பாக்கியே சொல்றதும் வழக்கம் உண்டு, அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓத உலவா ஒரு தோழன்.
ஒப்பற்ற தோழமை உடையவனவன், ஒப்பற்ற அன்பர்களுக்கு அன்பனவன் இல்லையா? அன்பு நம்ம அன்னைக்கே சொன்னோம், அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையவன், அப்படிப்பட்டவன் அவன். ஒப்பற்ற தோழமையுடையவர்கள், ஒப்பற்ற தோழமை உடையவன். யாருக்கு ஒருத்தருக்கு தான் ரொம்ப தோழர் நம்ம சொல்லுவோம்ல, தம்பிரான் தோழர்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இல்லையா? அவர் தோழனா இருந்து என்னெல்லாம் செஞ்சார் அவருக்கு. பொண்ணுட்டு போயிட்டு பேசிட்டு வானா தூது போறார் இல்லையா? பொன் கேட்டா பொன் தரார். அப்படி எது கேட்டாலும் தருகின்ற உற்றதொரு தோழனாக இருந்தார் இல்லையா? ஒரு தோழன் இவன் தொண்டர் உளன், தொண்டருடைய உள்ளத்திலே இருப்பவன். நமக்கு ஒரு ஸ்லோகம் தெரியும், இசை படிக்கிற எல்லாருக்கும் இது தெரியும். நாரதர்கிட்ட சொல்றார் மகாவிஷ்ணு, நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் வசிக்கவில்லை. எங்க நீ இருக்கேன் அப்படின்னு கேட்டாக்க, நான் வைகுண்டத்தில் வசிக்கவில்லை. நான் யோகி ஹிருதயே நாச்ச, நான் யோகிகளுடைய உள்ளத்திலும் இல்லை, வைகுண்டத்திலும் இல்லை, யோகிகளுடைய ஹிருதயத்திலும் இல்லை. பின்ன எங்க? மத்பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதர், எங்கு பக்தர்கள் என்னுடைய புகழை பாடுகிறார்களோ, என்னை நினைக்கிறார்களோ, அங்குதான் இருக்கின்றேன் நாரதா என்று சொல்கின்றார். ஆக பக்தர்கள் உள்ளத்தான் இருப்பான். அதனால்தான் தொண்டர் உளன், தொண்டருடைய உள்ளத்திலே இருப்பவன் அவன். எப்படி? இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக என்று முன்னாடி சொல்லிட்டார் இல்லையா முதல்லயே. ஆக இவர் எப்படிப்பட்டவர்? இவர் தொண்டர் உளன். இந்த தோழன் என்பதற்கு தோழம் என்று கொண்டால் பேரன். அப்ப ஒரு தோழம் தொண்டர் உளன் என்றால் எண்ணிலடங்காத தொண்டர்கள் உனக்கு இருக்கிறார்கள், பேரனுடைய தொண்டர்கள் உனக்கு இருக்கிறார்கள். அதாவது ஒரு தோழன் தொண்டர் உளன் என்ற, ஒரு தோழம் தொண்டர் உளன் என்றால் எண்ணிலடங்காத பேரன், பெரிய பெருந்திருக்கூட்டமான உனக்கு தொண்டர்கள் உள்ளார்கள் என்று கொள்ளலாம். அல்லது உலமா ஒரு தோழன் என முடித்து விட்டு தொண்டர் உளன் என்றால் தொண்டர்கள் உள்ளத்தே உள்ளவன், இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். சரி, எது உன் பேரு? உன் பேர் என்ன? முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு நாமம் ஓர் உருவம், ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு இல்லையா? அப்படிப்பட்டவனுக்கு என்ன சொல்றது? ஏது அவன் ஊரு? முன்னம் அவன் ஒரு நாமம், அவனுடைய நாமம் கேட்டான் பாட்டு சொல்லுமே, அது போலவா? கேட்டுட்டாங்கிற மாதிரி. இப்ப எங்க தெரியலையே, எது அவன் ஊரு? எல்லாமே தான் ஊரு தான். இந்த உலகமே அவனுடைய ஆக்ஞா சக்கரத்துக்கு கட்டுப்பட்டது தானே. ஏது அவன் ஊர்? ஏது அவன் பேர்? அவனுக்கு என்ன பேர்? திரும்ப திரும்ப அதான் சொல்லணும், அவனுக்கு என்ன பேரு? பெயருக்குள்ள அடங்கு போனா எவ்வளவு பேர் சொன்னாலும் அந்த பெயரை தாண்டி அவனுக்கு அவனுடைய ஆற்றலோ அவனுடைய பெருமையோ இருக்கிறது இல்லையா? என்ன சொன்னாலும் அதை தாண்டி நிற்கிறது அவனுடையது. முடிவுக்கும் முடிவு என்பது போல பொருளுக்கும் பொருளாக அப்படிதான் அவனுடைய பெயர் இருக்கின்றது. யார் உற்றார்? யார் அவனுக்கு உற்றவர்கள்? நெருங்கினவர்கள் யார் அவனுக்கு தருவார்? எல்லா அன்பர்களும் தான், எல்லாரும் தான் அவன் உற்றவர்கள். ஆர் அயலார்? வேற்று மனிதர்கள் யார்? யார் வேற்று? அவனுடைய பக்தர்கள் எல்லோருமே அவனுக்கு வேண்டியவர்கள் தானே. யார் வேற்று மனிதர்கள்? அவனை பாடும் பரிசு எது? பரிசு என்றால் முன்னாடி சொல்லுங்க தன்மை. அவனை எப்படி பாடுறது? அவன் எப்படி பாடுவது? எப்படி பாட முடியும்? எப்படி என்ன விதத்துல பாடுறது அவனை? அவனுக்கு இது ஊர் இருக்கா? அவனுக்கு நமக்கு தெரியாது, எப்படி இருக்கான்னு தெரியாது இல்லையா? எப்படி பாடுவது? ஊர் எது, பேர் எதுன்னு ஒண்ணுமே தெரியாது நமக்கு. குற்றமில்லாத குலத்தை சார்ந்த சிவனுடைய கோயிலில் உள்ள பெண் பிள்ளைகளேன்னு ஆரம்பிக்கிறான் இல்லையா? அவர் அந்த கோயில் இருக்கிற பிணா பிள்ளைகள், இந்த கோயிலிலே இறைவனுடைய தொண்டு செய்வதற்காகவே அங்கேயே வசிப்பவர்கள், அவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். பாதாளங்கள் 7க்கும் கீழே இருக்கின்ற சொற்களை கடந்த ஒரு திருவடி தாமரை மலர்கள். திருவடி தாமரை மலர்கள். இது எப்படிப்பட்டது? சொற்களை எல்லாம் கடந்த, சொல்லுக்கெல்லாம் அடங்குவது இல்லை அது, சொற்கழிவு. திருமுடி எப்படி? மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமுடி அனைத்து பொருள்களுக்கும் பொருள், அனைத்து பொருள்களுக்கும் முடிவுக்கு முடிவானவன். முடிவுன்னு சொல்ல முடியுமா? எது முடிவோ அந்த எது முடிவோ நம்ம சொன்னோம் அதுக்கு மேல நிற்பான்.
எதை முடிவு என்று சொன்னாலும் சொன்னோம் இல்லையா, முன்னே பழம்பொருளுக்கும் பழம்பொருள், பின்னே புதுமைக்கும் புதுமையானவர். நீ இது புதுசுன்னு சொன்னா அதையும் தாண்டி நிற்பான். நீ உன்னை பழசுன்னு காமிச்சா அதுக்கு மேல நிற்பான். அதே போல முடிவுக்கு முடிவானவன். ஆக அனைத்து பொருளுக்கும் முடிவானவன், முடிவுக்கு முடிவானவன். அவனோட ஒரு பாகத்திலே யார் இருக்கிறாள்? உமையவள் இருக்கிறாள். ஆகவே அவன் திருமேனி ஒன்று மட்டும் இல்லை. ஒத்தன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. அவன் மாதொரு பாகனா இருக்கின்றானே. இரண்டு, அவனோட உடலில் இன்னொருத்தர் இருக்கிறதுனால ஒருத்தன் என்று அவரை சொல்ல முடியாது. வேதம் முதல் தேவலோகத்தில் உள்ளவர்கள், மண்ணில் உள்ளவர்கள் எல்லார்களும் துதித்து போற்றினாலும் துதித்து போற்றதுக்கு சொற்களால் அடக்க முடியாதவன். அவனுடைய சொல்லுக்கடங்காவே சொன்னோம் இல்லையா, சொற்களால் அடக்க முடியாதவன். அப்படிப்பட்ட அதை தாண்டி நிற்பவன், ஒப்பற்ற தோழமை உடையவன். அவன் ஒப்பற்ற தோழமை உடையவன் அன்பர்களுக்கு. இதை ரெண்டாவது சொல்லலாம். சொன்ன தோழம்னு சொன்னோம்னா உன்னுடைய தொண்டர்கள் ஏராளமான பேர் இங்கே இருக்கிறோம் என்று பொருளாகும். அப்படி இல்லாவிட்டால் தோழமை என்று சொல்லிவிட்டு தோழமை சொல்லி பின்னாடி என்ன சொல்லுவோம்? தொண்டர் உளன் என்று பிரித்துக் கொள்வோம். தொண்டர் உளன் என்று பிரித்துக் கொள்வோம். ஏராளமான தொண்டர்கள் இருக்கின்றோம் என்று. இல்லாவிட்டால் தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பவன். இரண்டு பகுதி, இரண்டு வகையாக பொருள் கொள்வார்கள். ஒன்று, தொண்டர்கள் உள்ளத்திலே இருப்பவன் தொண்டர் உளன். தோழம், அப்படியே ஒப்பற்ற தோழம் அப்படி சொன்னோம்னா, தோழம் தொண்டர் உளன் என்றால் ஏராளமான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது பொருள். இரண்டு வகை பொருள் கொள்ளலாம். இவன் தொண்டர்கள் உள்ளத்திலே இருக்கின்றவன். அவனுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது என்றால் தொண்டர்கள் உள்ளத்திலே இருப்பதுதான். அவர்களுக்காகவே இருப்பதுதான், தொண்டர்கள் உள்ளத்திலே இருப்பதுதான் அவன் ரொம்ப பிடித்தது. அவனுக்கு தொண்டர்களுக்கு அதாவது அடியவர்களிடம்தான் கடவுள் அதிகமா பெரியமா இருப்பான். தனக்கு ஒரு ஊரு என்றால் கூட அவன் அதை பத்தி பேசுவதில்லை. ஆனால் அடியவருக்கு ஒரு கேடு வந்தால் அவனால் தாங்க முடியாது. அடியவருக்கு எங்காவது சிறு தவறு நடந்தால், அடியவர் பார்த்து தவறு நடந்தால் அவனால் தாங்க முடியாது. பக்தர்களுக்கு அண்மையான இல்லையா, பக்தர்களுக்கு அண்மையான அடியவர்களிடத்திலே மிகுந்த பிரியம் கொண்டவன் அவன். அவனுடைய ஊர் எது, அவனுடைய பேர் என்ன, உறவினர்கள் யாரு, வேற்று மனிதர் யாரு, அவனை பாடுற முறைதான் என்ன என்று இவற்றையெல்லாம் அந்த பெண்கள் அந்த பிணா பிள்ளைகளும் கேட்கின்றார்கள். இந்த பெண்கள்லாம் சாதாரணமான ஊர்ல இருக்க பெண்கள். இவர்களுக்கு என்ன கேட்டிருக்கிறார்கள்? ஆனால் ஒரு சாதாரணமான பெண்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா என்ன கேட்டார்கள்? எனக்கு யார் கணவனா வர வேண்டும் என்பதை நேரடியாக கேட்டார்கள். அங்கே இங்கெல்லாம் யோசித்தெல்லாம் கேட்கல. யார் தனக்கு கணவன் என்று சுற்றி வளைக்காமல் நேரடியாக கேட்டார். உன்னுடைய அடியவர்கள், அவர்களே என் கணவராக வேண்டும், அவர்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்போம். ஆக அந்த மேட் ஃபார் ஈச் அதர் என்பது போல அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இல்லையா? இப்படிப்பட்ட வாழ்க்கை, இவ யார் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று நேரடியாக முதலிலே பளிச்சுன்னு கேட்டுட்டார்கள். இப்ப பின்ன அந்த பிணா பிள்ளைகளை பார்த்து இனிமேல் தான் அவர்கள் அங்கு நீராடுவது, இதெல்லாம் இனிமேல் தான். இப்போது அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? அவளை போய் கேட்கிறேன், எப்படி உன் பேர் என்ன, அவனோட ஊர் என்ன, உறவன் யாரு, வேற்றுமனிதர் யாரு, எப்படி அவன் பாடுற தன்மை என்ன, இதெல்லாம் என்ன அர்த்தம்? வெற்றிக்கெல்லாம் அடங்காதவன் அவனை எப்படி பாடுவது, அவனை எந்த தன்மையால் பாடுவது என்று அந்த பிணா பிள்ளைகளை பார்த்து இந்த பெண்கள் கேட்கிறார்கள். வீடு வீடா போயிட்டு வந்தாங்க இல்லையா, கூட்டிட்டு போனாங்க இல்லையா, நீர்நிலையை அடைஞ்சாச்சு இல்லையா, அங்கே இவங்களுக்கு முன்னாலே பிணா பிள்ளைகள் வந்து விட்டார்கள் அல்லவா, அவர்களிடம் இவர்கள் பேசுகிறார்கள். அவனுடைய பெருமையை சொல்லி அவனை எப்படி பாடுவது, அவனோட இந்த பாடுகின்ற தன்மை என்ன என்று இவர்கள் அவனை கேட்கின்றார்கள், அவளை கேட்கின்றார்கள். ஒரு அழகானது, ஒரு நிறைய செய்திகளோடு கூட அவர்கள் கேட்கின்ற முறை அழகாக இருக்கின்றது. அவனுடைய பெருமையை பேச வேண்டும். திகைத்து நிற்கிறார்கள். எப்படி பேசுவது, எதை என்று பேசுவது என்று அவர்கள் நிற்கிறார்கள். நிச்சயமாக அவர்களால் பாட முடியும், பாட போகிறார்கள். இருந்த போதிலும் கூட அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது, எவ்வளவு பிரம்மாண்டமானது அவனுடைய பெருமை என்பதற்கு எல்லாவற்றையும் தாண்டியது என்ற அந்த செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலிலே. பிறகு அவர்கள் பாடப் போகிறார்கள், அந்த நீராடப் போகிறார்கள். நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த போல அதற்கு முன்னாலே இவளுக்கு முன்னால் அந்த பிணா பிள்ளைகளை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள். அடுத்ததாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். இன்னும் இனிமேல் தான் இவர்களுடைய அந்த ஆழம். முந்தெல்லாம் ஒத்தி பேசிட்டு
அவர்களுக்குள்ளே வாக்குவாதம், அவர்களுக்குள்ளே கிண்டல் கேலி எல்லாம் இருந்தது. இறை இறை இதை பேசினாலும் கூட அவர்களுடைய அவர்களுடைய உரையாடல்கள், அவர்களை பற்றிய அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அதிலிருந்து தாண்டி விழுந்து விட்டார்கள். இப்போது அவர்கள் எண்ணமெல்லாம் சிவபெருமானே. இப்போது அந்த எண்ணம் எப்படியெல்லாம் பிரதிபலிக்க போகிறது, எப்படியெல்லாம் வெளிப்பட போகிறது என்பதை பார்க்க போகின்றோம். பாட்டை கேட்கலாமா? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பார் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டரோளன் கோதில் குலத்தரன் தன் கோயில் பிணா பிள்ளைக்காள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். இந்த அளவிலே இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. நாளை அடுத்த பாடலை இந்த பெண்கள் என்ன பேச போகிறார்கள் என்பதை நாளைக்கு சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.